காவலர் மீது குற்றவாளியின் தாக்குதல், துப்பாக்கி சூடு நடத்திய போலீஸ். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே 28ஆம் தேதி இரவில் இர்பான் என்பவரை கும்பல் ஒன்று கொலை செய்த வழக்கில் போலீசார் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை நடத்தினர். ரிச்சர்ட் சச்சின், எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் சச்சின், பிரவீன், லாரன்ஸ் ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்த நிலையில் 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து ரிச்சர்ட் சச்சினிடம் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் உடைகளை மறைத்த இடத்தை அடையாளம் காண்பதற்காக போலீசார் அவரை மாலைப்பட்டி மயானத்திற்கு அழைத்து சென்றபோது காவலர் அருண் பிரசாத் என்பவரை வெட்டி தப்ப முயன்றார். அப்போது திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தற்காப்பு நடவடிக்கைக்காக ரிச்சர்ட் சச்சினின் காலில் சுட்டார். பின்னர் காயமடைந்த அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் காயமடைந்த காவலர் அருண் பிரசாந்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் சந்தித்து விசாரித்தார். மேலும் ரிச்சர்ட் சச்சின் மீது ஏற்கனவே கொலை மற்றும் கொள்ளை போன்ற வழக்குகள் உள்ளதாகவும் தப்பிக்க முயன்றதால் போலீசார் தற்காப்பு நடவடிக்கையாக சுட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக லட்சுமணன், உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.